ஒரு தடவை இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நான் ஒரு 10 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் பாரு, 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளகிற அந்த சத பகுதியை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அது கூடவே 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 3 பழுத்த நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தது முருங்கைக்காய் சோறு அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு இது கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இது கூட பாருங்கள், வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் அளவில். அதை சேர்த்து நல்லா கலந்து தட்டு போட்டு மூடி எடுத்தால் நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் கிரேவிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.